ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பரான அவங்க நேம் பூஜா தான் நினைக்கிறேன், பூஜா தேவி. ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அண்ட் என்ஜாய் யுவர் டே. எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? ஹாப்பியாக இருக்கணும். ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே பூஜா தேவி. நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் மிஸ்டர் மிலிட்ரி. வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த மிலிட்ரி கேம்ப் நடக்கும் இல்லையா, அந்த பிளேஸில் ஒருத்தர் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ரன்னிங் போயிட்டே இருக்காரு. இதை தூரத்துலேருந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் அதை பார்த்துட்டு இருக்காரு பைனாக்குலர் வழியா. இவன் மட்டும் என்ன இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் இந்த மலையிலையும்? நான் அப்போவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், ஆனாலும் இவன் இன்னுமே இந்த பனிஷ்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் போவேன்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ அவரே கீழே இறங்கி வந்து ரன்னிங் ஓடிட்டுருக்கான் இல்லையா, அவனை ஸ்டாப் பண்ணி போது நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான், நான் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு அது கொடையில் நின்றுட்டு. அவ்வளோதான், நெக்ஸ்ட் ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு வந்து மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காளா. நீ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க? நான் தான் மழை வருது அப்போவே எல்லோரும் போங்கன்னு சொன்னேன் இல்லையா? இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு லீடர்னா அவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கு அந்த லீடர் தான் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கணும்னு சொல்லி. அப்படி பார்த்தா எங்கள் டீமுக்கு நான் தானே லீடர், அப்போ நான் தானே இந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலே விட்டு போகிறது எனக்கு பிடிக்காது, பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் பக்கத்தில் வந்து உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பேட்சில் பார்க்குறாரு. பார்த்தா கிம் நம்ஜூன் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே சரி இதான் உன் நேமா, இன்னையோட எல்லாத்துக்கும் கேம்ப் முடியுது, இந்த 1 மந்த் எப்படி அவங்கவுங்க ஃபேமிலியிலலாம் இருக்க போகிறாங்க, நீ எப்படி என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்கிறானா. என்ன சொல்கிற? ஆமாம், என் அப்பா ஃபஸ்ட்டு மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருந்தார், அவரை மாதிரியே எனக்கு ஆகணும்னு ஆசை, அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் அவர் இறந்துட்டாரா, அதுக்கப்புறம் என் அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். எனக்குமே ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, அதுவும் பெரிய பொசிஷனில், அதுக்காக தான் இங்கே வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, அப்போ நீ லீவுக்கு எங்கே தான் போக போகிற? நான் என் வீடை கூட விற்றுட்டேன், இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே இந்த ரூமில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ வேணா இந்த 1 மந்த் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்க்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இதை இவர் நம்மளை அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரா அப்படின்னு. நீ எதுவும் யோசிக்க வேணாம், நாளைக்கு என்னோட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆரம்க்கும் பிடிச்சிருக்கு, அவருமே பேக் பண்ணிட்டுருக்காரு. பக்கத்தில் அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு. என்ன ஆரம், நீ எங்கே போக போகிற இந்த தடவை, இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாரா. அப்படிலாம் இல்லை, நான் இந்த டைம் ஸ்பெஷலான ஒரு பர்சன் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, எங்கே போக போகிற? நம்ம ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் தான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஹே அப்படியா சொல்கிற, அவருக்கு ஒரு பையன் இருக்குது தெரியுமா, அந்த பையன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், லாஸ்ட் டைம் அவன் இங்கே வந்திருந்தான், அப்போ கூட உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருந்தேன், அப்போ தான் அவன் வந்தான், அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான், நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், அப்புறம் அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை, அங்கே போகிறல்ல பார்த்து இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனுமே கிளம்பிடுறான். இப்போ அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஆரம்ப கூப்பிடுறாரு. ஸோ ஆரம்பமே கிளம்பி இவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். அந்த வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போது செம்மையாக சவுண்டு கேட்டுட்ருக்கு வீட்டில். ஆரம்பமே முடிக்கிறான், என்னடா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டிலேருந்து இப்படி ஒரு சவுண்டா அப்படின்னு. அப்போது அவர் வந்துட்டு ஆரம்ப பார்த்து சொல்கிறாரு, இது என் பையனோட வேலை தான், இங்கே எல்லாருமே எனக்கு பயப்படுவாங்க, ஆனால் என் பையனை தவிர. அவன் ரொம்ப நல்ல பையன், என்ன கொஞ்சம் சேட்டை மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரவமே பின்னாடி போயிட்டுருக்கான். இப்போ இவங்க அப்பா வரதை அந்த அந்த அப்பாவோட பையன் மேலேருந்து ஒளிஞ்சு தான் பார்த்துட்ருக்கான். அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணலான்னு வரான். அந்த டைமில் இவங்க ஒய்ஃபை பார்த்ததுமே இவர் வேகமாக போயிட்டு ஒய்ஃப் ஹக் பண்ணலான்னு நவுந்துடுறாரு. இந்த டைமில் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா அப்படியே ஆரம் மேலே போய் விழுந்துடுறான். இப்போ அப்படியே ஆரமும் கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான், தலையிலேயே அடிபட்டு. ஆனால் மிலிட்ரி ஆஃபீஸரோட பையன் இருக்கான் இல்லையா, அவருக்கு எதுவுமே ஆகலை, அவனை பத்திரமா ஆரம் பிடிச்சிருக்கான்.
இவங்க 2 பேரும் திரும்பி, "ஐயோ! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா, "ஜின்னு உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆரம் உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்குறாங்களா. ஸோ அப்பா வந்து ஆரம்ப தூக்குறாரு. அம்மா வந்து ஜின்ன தூக்குறாங்க. ஜின்னுக்கு தான் ஒரே அவமானமா போயிருது. "ஐயாச்சி! யார்றா இவன்? இவன் மேல போய் விழுந்துட்டோமே!" அப்படின்னு ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கான் வியர்டா. அப்ப ஆரம்ல, "உங்களுக்கு ஒண்ணும் ஆளல்ல?" அப்படின்னு கேட்குறானா. அவன் திரும்பிட்டு, "அப்பா நான் உங்கள ஹக் பண்ணலான்னு வந்தேன். உங்களுக்கு அம்மாவ பார்த்தா போதுமே, நான்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல?" "டேய் நீ என் பின்னாடி வந்தா எனக்கு எப்புட்றா கண்ணுக்கு தெரியும்?" அம்மாவ பார்த்து எவ்வளோ மாசம் ஆச்சு. அதனால தான் ஒரு ஆர்வத்துல வந்தேன். "அப்பா நீங்க என்னல்லாம் பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? நீங்கன்னு நெனச்சு நான் போய் அவன் மேல போய் ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குதிச்சுட்டே இருக்கான். பிடிக்கல அப்படின்னு. அப்பா அப்பதான் ஆரம்ப பார்க்குறாரு. அப்படியே தலைய புடிச்சுட்டு உட்காந்துருக்கான். "உனக்கு என்னாச்சு ஆரம்?" அப்படின்னு வந்து கேட்குறாங்களா. பார்த்தா பின்னாடி பார்க்குறாரு. லைட்டா பிளட் வருது. "ஐயய்யோ! டேய் இவன இப்படி பண்ணி புட்டியேடா!" அப்படின்ற மாரி கேட்குறாரா. "அப்பா என்னப்பா? நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் உங்க தப்பு தான்" அப்படின்னு சின்னு சொல்றான். "ஏன் தப்பா?" அப்படின்னு கேட்குறாரா. "ஆமாப்பா, நான் உங்கள எவ்வளோ பாசமா ஹக் பண்ண வந்தேன். நீங்க அம்மாவ பார்த்துட்டு நகர வந்தானே, நான் போய் இவன் மேல மோதி, இவன் கீழ விழுந்து இவனுக்கு அடிபட்டுச்சு. ஸோ இதில என் தப்பு எதுவும் இல்ல. உங்க தப்பு தான்" அப்படின்னு சொல்றானா. ஆரவுக்கு லைட்டா சிரிப்பு வருது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்குறான். இவரு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீசரு. ஆனா அவன் பையன்கிட்ட எப்படி பயந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு அம்மா கிட்ட தான் சொல்றாரு. "இவனுக்கு போய் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "இல்ல இவனுக்கு தலையில அடிபட்டுருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபோன் பண்ணணும்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நானே பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப தலையில பின்னாடி "உனக்கு அடிபட்டுருக்கு. இந்த இடத்துல மருந்து வைக்கணும். உன் முடிய கட் பண்ணணும்" அப்படின்றானா. ஆரம் பார்க்குறான். "என்ன?" அப்படின்னு கேட்குறானா. "அப்பா இவனுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாதா?" அப்படின்னு கேட்குறானா. "டேய் அவனும் நம்ம லாங்குவேஜ் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரா. "அப்புறம் ஏன்ப்பா நான் சொன்னது உனக்கு புரியல? நீ கொஞ்சமாவது மெதுவா பேசணும். கடகடன்னு பேசுனேன்னா, இங்க பாரு அவன் உன்ன சும்மா வம்பிழுக்கிறான் ஆரம். வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரா. "அப்பா கம்முனு இருங்கப்பா. நானே ஒரு டாக்டர் தான்" அப்படின்னு சொல்றாரா. "எது நீ டாக்டரா?" அப்படின்னு கேட்குறாரா. "ஆமா நான் டாக்டர் தான். ஆக்சுவலி நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு டாக்டர். அதுக்காக படிச்சுட்டு இருக்கான். எக்ஸாம்ஸ் ரிசல்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுதான் அப்படி சொல்றானா. நீ இன்னும் டாக்டர் ஆகல. அதுக்கப்புறம் டாக்டர்ன்னு சொல்லு" அப்படின்னு அப்பா சொல்றாரு. "அப்பா என்னப்பா அப்படி சொல்றீங்க? ரிசல்ட்ல நான் பாஸ்ன்னு வந்துச்சுன்னா, நீங்க என்ன டாக்டர்னு கூப்பிடுவீங்களா?" அப்படின்னு கேட்குறா. "அதெல்லாம் நான் டாக்டர்னு கூப்பிடுறேன். ரிசல்ட் வரட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் இப்போ தலைய தான் செக் பண்ணிட்டு இருக்கானா. "உனக்கு தான் சொன்னேன்ல, மொட்டை அடிச்சு உனக்கு அந்த இடத்துல தையல் போடணும்" அப்படின்னு சொல்றானா. ஆரம் பார்க்குறான். "என்னடா பண்ற? லைட்டா தானே எனக்கு ஆச்சு" அப்படின்ற மாரி கேட்குறானா. "இது கொஞ்சம் சிவியரா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றானா. ஆரம் பயந்துடுறான். அதுக்கப்புறம் ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, "லைட்டா தான் அடிபட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த பிளட்டு உன் தலையிலேருந்து வந்தது கிடையாது. நான் உன் மேல மோதினேன் இல்லையா, என் பல்லு உன் தலையில மோதிடுச்சு. என் பல்லுல வந்த ரத்தம்டா. அதுக்கு நான் தான்டா அழணும்" அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட தலை இருக்குல்ல தலை, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கு" அப்படின்னு சொல்றானா. இங்க ஜின்னுக்கு அழுக வருது. ஏன்னா பல்லு அடிபட்டு ரத்தம் வேற வருதா. இங்க நம்ம ஆரம்புக்கு சிரிப்பு வேற வருது. ஸோ அங்கேருந்து அப்படியே போயிடுறானா. "அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்ப்பா" அப்படின்னு ஜின்னு சொல்கிறான். "இரு நான் வேணா உன்னை கொண்டு வந்து விடுறேன்." "இல்லைப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்கிறானா. அந்த இடத்துல நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, "வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "என்னால் தானே உங்களுக்கு அடிபட்டுருச்சு, நானே வரேன்" அப்படின்றானா. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல" அப்படின்னு ஜின்னு சொல்கிறான். கூட்டு போ ஜின். இந்த 1 மந்த் இங்க தான் இருக்க போறான். அவனுக்குமே இந்த பிளேஸ்லாம் சுத்தி காட்டு" அப்படின்னு சொல்றானா. ஜின்னுல, "ஓ 1 மந்த் இங்க தான் இருக்க போறியா? இந்த 1 மந்த்ல நான் உன்ன எப்படி தொரத்துறேன்னு மட்டும் பாரு" அப்படி சொல்லிட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். "நான் இந்த ட்ரெஸ்லயே வரட்டுமா? பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறானா. "நீ இப்போ என்ன மிலிட்ரி ட்ரெஸ்ஸா போட்டிருக்க? நார்மல் காஸ்டியூம் தானே போட்டிருக்க. வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். "என்ன டாவா?" அப்படின்னு கேட்குறானா. "அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடணுமா? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறியா? நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்" அப்படின்றானா. "அப்படியா? ஆனால் எனக்கு எல்லாமே நார்மல் ஹியூமன் மாதிரி தானே தெரியுறீங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்பில் அவன் வித்தியாசமாக பார்க்குறான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் ஆரம்பிக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. "எதுக்குடா அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்குறானா. "இல்லை என்னை யாரும் இவ்வளோ இதாக ட்ரீட் பண்ணது கிடையாது" அப்படின்றானா. "எப்படி அன்பாவா?" அப்படின்னு கேட்குறானா. "இல்லை இல்லை இவ்வளோ ஆர்வ கோளாறா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான், "வா நான் ட்ரைவ் பண்ணுறேன்" அப்படின்றான். "எனக்கு டிரைவிங்லாம் தெரியுமா என்ன?" அப்படின்றானா. "அதெல்லாம் செம்மையாக பண்ணுவேன். வந்து உட்காந்து மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறானா. ஆரம்பிக்க அங்கே இல்லை, "டேய் டேய் மெதுவாக ஓட்டுடா" அப்படின்றானா. "இல்லை இல்லை இதுதான் த்ரில்லிங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அங்கே வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க பாருங்க எனக்கு பிளட் வருது" அப்படின்றானா. "இது நார்மல் தான். அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஒரு வழியா 2 பேரும் அங்கேருந்து வராங்களா. ஆரம் கிட்ட கேட்குறான். "அம்மா நீ ஏன் சைலண்ட்டாக இருக்க? உனக்கு பேச்சே வராதா?" அப்படின்றானா. "ஆமால்ல இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்னாலே அப்படிதான் பேசவே மாட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "ஏன் உன் அப்பா உன்கிட்ட பேசினது இல்லையா என்ன?"
அதுவா? எங்க அப்பா இதுவரைக்கும் யாரையுமே கூட்டு வந்தது கிடையாது. உன்ன கூட்டு வந்திருக்காரே! அப்பவே நெனச்சேன், நீ ரொம்ப சைலண்ட் அப்படின்னு. ஏன்னா என் அப்பாவுக்கு வளவளன்னு பேசுறவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு மறைக்கிறானா, அப்ப நீ தானடா அப்படி பேசுற அப்படின்ற மாரி இருக்கு ஆரம்க்கு. தென் வா உனக்கு எனக்கு புடிச்ச பிளேஸ்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த அங்கேயே ஸ்டாப் பண்றான். பார்த்தா அது ஐஸ்கிரீம் ஷாப்பு. உனக்கு புடிச்ச பிளேஸ்ன்னு சொன்னேன். ஆமா, இதான் எனக்கு புடிச்ச பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூட்டு போறானா. டேய் இப்ப தான்டா உன் பல்லு இப்படி ஆச்சு. அதுக்கா? உடம்புலாம் அடிக்கடி சரியில்லாம தான் போகும். அதுக்காக நமக்கு புடிச்சத விட முடியுமா என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. இப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். உனக்கு வேணுமா வேணாமா? அத மட்டும் சொல்லு அப்படின்றான். அமைதியா இருக்கானா. சரி வான்னு கைய புடிச்சு இழுத்துட்டு இவனையும் கூட்டு போறான். என் ஜின்னு தான் 2 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றான். சரி வா உட்காரு அப்படின்றானா. வாரமும் எனக்கு வேணாம் அப்படின்றான். அப்ப நானே சாப்பிட்டுக்கவா அப்படின்றான். சரின்னு சொல்லி தலையாட்டுறானா. இப்ப தலைய ஆட்டிட்டு அந்த சைடு திரும்புறான். அதுக்குள்ள ஜின்னு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஆரம் வாயில வச்சு விடுறான். ஆரம் பார்க்குறான். என்ன பண்ற அப்படின்ற மாரி. எப்படி நல்லா இருக்கா? சில்லுன்னு அப்படின்றானா. நீ எப்பொழுதுமே இப்படிதான் இருப்பியா? அப்படின்னு கேட்குறான். எப்படி இருப்பியா? அதான் இந்த மாரி ஏதாவது ஆர்வக்கோளாறுத்தனமா பண்ணிட்டே நான் எப்படிப்பட்ட கேரக்டர், யாரு எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா நீ பாட்டுக்கு என்ன இவ்ளோ கேஷுவலா பழகிட்டு இருக்க? இங்க பாருங்க மிலிட்ரி ஆஃபீசர், நான் எல்லாத்துக்கிட்டயும் இப்படிலாம் பழக மாட்டேன். என் அப்பா இருக்கார் இல்லையா? அவர் யாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்தது கிடையாது. அப்படியே கூட்டு வந்தாலும் அவங்க ரொம்ப சைலண்ட்டா இருப்பாங்க. சிலர் என் கூட வரவே மாட்டாங்க நான் வளவளன்னு பேசுறேன்னு. ஆனா என்ன நம்பி வந்த ஒரே ஆள் நீ மட்டும் தான். அதனால தான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றானா. ஆரவ் மைண்ட்லயே நம்ம தான் இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. சின்ன இதையும் கண்டுபிடிச்சு என்ன என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்றானா. என் மனசுல இருக்கிறது எப்படி உனக்கு புரியுது? புரியும் புரியும். ஹலோ நான் தான் டாக்டர் ஆச்சு அப்படின்றானா. நீ சைக்காட்ரிஸ்டா அண்ணா. ஆமா எப்படி கண்டுபிடிச்ச? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றியே அத வச்சுதான். ஆமா, நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்றான். அப்புறம் ஏன்டா? ஏதோ தலையில அடிபட்டா அதுக்கு பேண்டேஜ் ஒட்டுற மாரி அந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்த? ஆக்சுவலி நான் அந்த மாரி டாக்டர்லாம் கிடையாது. எனக்கு எங்க அப்பா இருக்கார் இல்லையா மிலிட்ரில, அந்த மாரி பிளேஸ்ல வந்து அங்க இருக்க மிலிட்ரி ஆஃபீசருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, அத வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு அவங்களோட மனசுல இருக்க கஷ்டத்த போக்கணும். அந்த மாதிரி வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் படிச்சிருக்கேன். என்னோட ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நான் என் அப்பாவோட மிலிட்ரி கேம்ப்ல தான் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்றானா. ஜின்னில்ல என்ன பார்க்குறேன் அங்கேயும் வந்து நான் உன்னை தொல்லை பண்ண போறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்க. அது உண்மைதான். நான் அதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறானா. பார்க்குறான். அதுக்குள்ள காலி பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்குறானா. ஆமா உன்ன மாதிரி பார்த்துட்டு வருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே பில் பே பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போறான். இப்போ எங்க போறோம்? உனக்கு வேற எங்கே போகணும்னு சொல்லு போகலாம் அப்படின்றானா. வீட்டுக்கு போகலாம் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்றான். என்ன டயர்டாக இருக்கா? ஆமாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்றானா. ஸோ ஜின்னுமே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அது இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் அம்மாவுமே குக் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறாங்க வாங்க சாப்பிட அப்படின்னு. ஆரம்புக்கு தூக்கம் வருதாம்மா அப்படின்றானா. ஆனால் சாப்பிட்டுட்டு போய் தூங்கட்டும் அப்படின்றாங்க. ஆரம்பு செம்ம டயர்டாக இருக்கான். ஏ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறான். எனக்கு பசிக்கலையே அப்படின்றானா. ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்னு ஜின்னு சொல்கிறான். உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடுடா. இல்லை இல்லை என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றானா. யார் உன்னை நம்பி வந்தா? நீ தானே மிலிட்ரி ஆஃபீஸர் என்னை நம்பி வந்திருக்க அப்படின்றானா. நான் எப்போ சொன்னேன் நான் உன்னை நம்பி வந்தேன்னு? நான் உன் அப்பாவை நம்பி தான் வந்தேன். அதெல்லாம் இல்லை இனிமேல் நீ ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அப்பா வந்து குளிச்சுட்டு வராரு. என்ன ஆரம் என் பையன் உன்னை ஒரு வழி பண்ணிட்டான் போல அப்படின்றானா. ஆரவமே பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்றானா. இது வரைக்கும் இங்கே வந்தவங்கலாம் என் பையன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்கிற. அப்புறம் இன்னொன்று நான் இவ்வளோ தான் அங்கே வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு வருவேனா. ஏன்னா அவ்வளோ டயர்டில் இருப்பேன். ஆனால் என் பையன் இருக்கான் பார்த்தியா அவன் பேசி பேசியே இருக்க டயர்ட்னஸ் எல்லாத்தையும் போக வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாரா. ஆனால் அப்பா நான் பேசவே உனக்கு டயர்ட் ஆகிடுச்சான்ப்பா அப்படின்றானா. அவனை சொல்லிட்டா ஜின்னு அப்படின்றாரு. என்னப்பா அவன் அங்கே ஒரு டைம் கூட தூங்குனதே கிடையாது. எப்போ பாரு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அவன் எப்படி தெரியுமா 3 ஹார்ஸ் மட்டும்தான் தூங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. என்னப்பா சொல்கிறீங்க? ஆனால் இப்போ அவன் தூக்கம் வருதுன்றானே அப்படின்றாங்களா. அப்பாவுக்கும் புரியுது அவன் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கான் போல் அதனால தான் அவனுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா. ஜின் இருக்கான் இல்லையா ஆரம் அப்போ சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஆரவமே சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்காக போகிறான். ஜின்னு தான் இல்லை இல்லை நான் வந்து உனக்கு பிளேஸ் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவனை கூப்பிட்டு போகிறான். நீ எதுக்கு இப்படி என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்றானா. நான் எப்போ உன்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்? உனக்கு இந்த இடம்லாம் தெரியாதுல்ல அதனால தான் அதை காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறேன்.
அதுக்கு கையை பிடிக்கணுமா என்ன அப்படின்ட்டானா. அப்போ தான் ஜின்னு ரியலைஸ் ஆகி கையை விட்டுடுறான். தென் 2 பேரும் இப்போ உள்ளே போகிறாங்களா. அப்போ ஜின்னில் இங்கே பற்றியா இங்கே தான் நீ படுக்கணும், இங்கே தான் உன்னோட திங்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கான். அப்போது ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கா, அதை ஆரம் பார்க்குறான். இது என் ஃபோட்டோ தான், என் ஃபோட்டோ பார்த்துனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்கி எழுந்து என் ஃபோட்டோ ஃபேஸ்லேயே முடி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இப்படி ஃபோட்டோலாம் அவன் பார்க்குற மாதிரி வச்சுட்டு போகிறானா. போர்வை இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து மேலே போத்தி விட்டு நல்லா தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். ஆரம்பத்தில் லைட்டாக சிரிப்பு வருது. அந்த சிரிச்சிட்டே தூங்குறானா. அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரூமில் ஆடிட்டு இருக்கான். அப்பா தான் டே ஜின்னு கதவை திறடா அப்படின்னு கத்துறாரா. ஜின்னு காதில் விழவே இல்லையே. இங்கே நம்ம ஆரமும் எழுந்துட்டான். அவன் வாக்கிங் போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி கத்துறது, நம்ம ஜின்னு இப்படி சவுண்ட் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறது எல்லாமே ஆரம் பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு அப்பா அம்மாலாம் இருந்திருந்தா இப்படி தானே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுமே உள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த நீங்கள் நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, இப்போ தான் நம்ம ஆரம் அந்த சைடு ஜாகிங் போகிறதா பார்த்துட்டு ஏய் ஆரம் எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணுறான். முன்னாடி அப்பா இருந்தது தெரியல. அவள் தான் அப்பா மூக்கிலே இடிச்சிருக்கு. அவள் தான் அவர் கத்துறாரா, எதுக்குடா அப்படி பண்ணுறேன்னு. அப்பா அப்பா தெரியாமல் பண்ணிட்டேப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே வரான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா துரத்துறாரு. இந்த என்னாச்சுங்க அப்படின்னு கத்துறான். இவன் என் மூக்கை உடச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரா. இங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஜின்னு வேகமாக போயிட்டு ஹாய் ஆரம் அப்படின்றானா. ஆரம் எதுவுமே பேசலை. ஜாகிங் போறியா, அது அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஆரம் கேட்குறான். சரி நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றானா. நீ ஆல்ரெடி இப்படி தான் இருக்க, கொஞ்சம் ஒல்லியா, ஸோ நீ இந்த மாதிரி ஜாகிங்லாம் பண்ணனா இனிமேல் இழைச்சிட போகிற அப்படின்றானா. பாரியா இவ்வளோலாம் நீ பேசுவியா அப்படின்னு கேட்குறானா. என்னை பார்த்தா பேச தெரியாதவ மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறானா. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட சேர்ந்து ஜாகிங் பண்ணுறான். நீ ஆல்ரெடி டான்ஸ் பண்ணி டயர்டாக இருக்க போலே, திரும்பியும் கூட ஜாயின் பண்ணனா உனக்கு தான் ஹர்ட் ஆகுன்றானா. அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் பாதியில் ஜின்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எது இவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. அப்போது நம்ம ஆரமும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நான் தண்ணி குடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நம்ம ஜின்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு அம்மா நீ ஏன் இவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, எப்போல்லாம் லோன்லியாக சேடாக ஃபீல் பண்ணுறனோ அப்போது இந்த மாதிரி ஜாகிங் போயிட்டே இருப்பான். எனக்கா ஓகே அப்படின்னு தோன்றப்போ உட்காருவான்றானா. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். என்ன உட்காந்துருக்கே அதான் கேட்டேன் அப்படின்றானா. அப்போ ஜின்னில் நீ தான் இப்போ லோன்லியாக இல்லைல்ல, அதனால தான் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிக்கிறான். அவனே கேட்டுட்டு ஆரமும் சரி போய் குளிச்சுட்டு வா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அம்மா இல்லை ஆரம் இப்போ நீ ஓகேவாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஓகே தான் ஆண்டி அப்படின்றாங்களா. அப்போ ஜின்னு தான் சொல்கிறான். அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக போகிறேன், பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க, நான் ஆரம்ப கூப்பிட்டு போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்போ அப்படின்னு கேட்குறாரு அப்பாவும். அது எங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது சரி, அப்போது ரிசல்ட்டில் எப்படியோ 0 தான் வரும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரா. என்னப்பா என்ன அப்படி ஒம்பளுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் ஒரு மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறான். அப்பா சொல்கிறாரு, சும்மா சொன்னேன் ஜின், என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் நல்லா படிப்பான். சரி உன்னோட ரிசல்ட் தெரிஞ்சு சந்தோஷமாக போ, ஆரமையும் சரி கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரா. அப்போ ஆரம்பில் ஜின் ஃபேஸை பார்த்துட்ருக்கான். ஜின்னில் ஆரம் காலை ஒரு மிதி வச்சு சாப்பிட்றவளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஆரமும் சாப்பிட்டுட்ருக்கான். அந்த இப்படியே அந்த 5 days போகுது. ஆரமும் ஜின்னும் நல்லா க்ளோஸ் ஆக்கிடுறாங்களா. இப்போ ஜின்னு இருக்கான் இல்லையா, ரிசல்ட் வந்துடுது. சந்தோஷத்தில் வந்து அப்பாவையும் அம்மாவையும் ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கான். நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அப்பா கூட தான் போக போகிறேன் ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இப்போ ஆரம்பில் அவன் மறுபடியும் ஜாகிங் போயிட்டுருக்கான். இவன் என்ன மறுபடியும் ஜாகிங் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவனும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்காக வரான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நகர்றான். என்ன நீ இப்படி நகர்ற, என்னை யாரும் இப்படிலாம் அவாய்ட் பண்ணதில்லை தெரியுமா அப்படின்றானா. ஆரம் நிற்கிறான். ஸோ இப்போ மறுபடியும் போய் ஹக் பண்ணிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கானா. ஆரம்புக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்குறான். அதுவா நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பார்ட்டி மாதிரி வைக்கிறோம், ஸோ வந்துடு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பமே இருக்கா. அந்த ஈவினிங் ஆகுது. 2 பேருமே கிளம்பி இப்போ இந்த பார்ட்டி நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஜின்னில் அவன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறான். அப்போ ஆரம் தான் தடுக்கிறான், குடிக்காத அப்படின்னு. நான் ஏன் குடிக்கக்கூடாது, எனக்கு தான் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, நான் குடிக்கலாம்ல அப்படின்றான். அப்படி இல்லை, நீ குடிச்சேன்னா உன்னை யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு கேட்குறானா. அதான் நீ இருக்கியே, நீ என்னை கூப்பிட்டு போ, எனக்கு டிரைவிங்லாம் பண்ண தெரியாது அப்படின்றானா. இது டிரைவிங் பண்ண தெரியாதா, ஆமாம் நான் இப்போ தான் லைசன்ஸே வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல்
இந்த பிளேஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பரவாயில்ல, கேப் புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறானா. இங்கே பாரு குடிக்காத அப்படின்றானா. சரி அப்போ நான் குடிக்கல, எனக்கு பதிலாக நீ குடி அப்படின்றானா. இல்லை இல்லை நான் மாட்டேன் அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, நீ குடித்தாதான் இவங்க என்னை விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உட்காடுறான். அவனுக்கு அதில் விருப்பமே இல்லை. பட் ஜின்னில் அதை கொடுக்குறான், குடிக்க மாட்டானா. அப்போ ஆரம்பில் நீ எனக்கு கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜின்னும் எழுந்து வந்து ஆரம்புக்கு அப்படியே ஊற்றி விட்றானா. அவன் குடிக்கிறான். அப்போது ஜின்னில் ஆரம் ஃபேஸை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சேம் நம்ம ஆரமும் ஜின்னோட ஃபேஸை பார்க்க 2 பேரும் ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா. ஜின்னுக்கா அப்படியே டெம்ட் ஆகுது ஆரமோட லிப்ஸை பார்த்துட்டு. சேம் இங்கே ஆரம்புக்கும் அதே ஃபீல் தான். ஆரம் மதந்துடுறானா. அப்போ ஆரமோட ட்ரெஸ்லேயே அது ஊற்றிடுதா. சின்ன பதட்டப்பட்டு ஐயோ ஆரம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பட்டனில் கட்டி விட்றான். ஆரம் கையை வச்சுட்டு டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறான். இப்போது மெம்பர்ஸ் எல்லாம் ஆரமையும் ஜின்னையும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜின்னில் ஆரமோட ஆப்ஸி பார்த்துட்ருக்கா. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஜின்னு தான் ஐயோ எல்லாமே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான் அங்கேருந்து. இதுக்குள்ளே 2 பேர்த்துக்கும் ஆக்வர்ட் ஆகிருது. ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்றாங்க. இங்கிட்டு போனால் அவன் திரும்பிக்கிறான், அங்கிட்டு போனால் அவன் திரும்பிக்கிறான். உள்ளே போயிட்டு 2 பேரும் ப்ளஷ் ஆகிக்கிறது. இந்த மாதிரியே இந்த 1 மந்த் ஃபுல்லாக போயிடுது. இதுக்கப்புறம் ஆரம் இருக்கான் இல்லையா, ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ அப்போவுமே ஜின்னு பார்த்துரு, இன்னும் 2 நாள் தான் நீயும் அங்கே வந்துடுவ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போகிறாரா. அண்ட் தென் இங்கே நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜின்னை விட்டு பெரிய மனசே இல்லை. இவ்வளோ நாளாக பார்த்துக்காம இருந்தாங்க ஒருத்தர். இப்போ போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் அதே தான் நம்ம ஜின்னுக்கும். அண்ட் தென் இவங்க அப்படியே மிலிட்ரிக்கு வந்துடுறாங்களா. இங்கே நம்ம ஜின்னு தான் முடியல. ஐயோ எப்படா அவனை பார்ப்பேன், நான் அப்பயே அவன்கிட்ட ஏதாவது பேசியிருக்கலாம், எல்லாம் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். இங்கே நம்ம போகும்போது ஃபுல்லாக ஜின்னோட ஞாபகம் தான். ஒரு மாதிரி அவளே சிரிச்சுட்டே போகிறான். ஜின்னோட அப்பா தான் அம்மா என்ன ஆரம் நீயா இது அப்படின்னு கேட்குறாரா. என்ன சொல்லுங்கள். இல்லை சிரிக்கிறியே அதை தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சிக்கிறான். அந்த இப்படியே 2 days போகுது. அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க மெமரிஸாக இருக்குது. பட் இப்படியே நம்ம ஆரமும் அவனோட ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அப்பாவுக்கு கால் பண்ணுறான். அப்பா நாளைக்கு நாங்கள் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்பாவுக்குமே சந்தோஷம் வாங்கிடுது. ஆனால் நீ 2 நாளுக்கு அப்புறம் வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஜின்னுமே இல்லைப்பா எனக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு தானேப்பா அப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி நீங்கள் வா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அந்த நீங்கள் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ அவ்வளோவா ஜின்னை பற்றி நினைக்கிறதில்ல. பட் அப்பப்போ வரும் அவன் கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம். தனியாக இருக்கும்போதெல்லாம் அவனை பற்றி நினச்சிட்ருப்பான். இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அந்த 3 டீம் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு டீமுக்கு தான் லீடராக இருந்திருப்பான். இப்போ 3 டீமுக்குமே லீடராக இருக்கான். அப்பா தான் கூப்பிட்டு விட்டுறாரா. சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆரம் நீ இப்போல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. அப்புறம் உன்னை ஒருத்தர் பார்க்கணுன்னு சொன்னார், நீ டாக்டர் ரூமுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரமுமே போகிறான். நம்ம ஆரம் யார் இது டாக்டர் ரூமில் நமக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. திடீர்னு நம்ம ஆரம்புக்கு ஜின்னோட ஞாபகம் வருது. ஏன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா, அதனால் இவன் ஏன் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவ்வளோதான் யாரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. எனக்கு கோவம் வந்துடுது, தள்ளி விட்டுடுறானா. அப்படியே செவுத்துல போய் இப்படி மோதிடுறான். எனக்கு தலை வலிக்குது அப்படின்றானா. லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜின்னு. ஆரம்புக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் வெளியே காமிச்சிக்க மாட்டான். அம்மா எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த இடத்துல வந்து பின்னாடி ஒரு சைடு மாதிரி இருக்குது, அங்கே போய் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது ஜின்னில் அமைதியாக இரு அப்படின்றானா. நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப லிப்ஸ்லேயே ஜின்னு கையை வைக்கிறானா. 2 பேரும் ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கிறாங்க. அன்னைக்கு ஜின்னு ஒரு டைம் ஆரம்புக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அப்போ 2 பேரோட ஐயும் மீட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மெமரிஸ் 2 பேர்த்துக்குமே வருது. மறுபடியும் 2 பேரும் ப்ளஷ் ஆகி பார்த்துட்ருக்காங்களா. அப்போ போன மாதிரி தெரியுது. இப்போ ஜின்னு இருக்கான்ல, வேணுமுன்னே ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அது எனக்கு உன்னை ஹக் பண்ணணுன்னு தோணுச்சு, ரொம்ப மிஸ் பண்ணா அதான் அப்படின்றானா. நான் இப்போது யூனிஃபார்மில் இருக்கேன், இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காது அப்படின்றானா. யூனிஃபார்மில் இருந்தால் பார்க்கக்கூடாதா, எனக்கு எல்லாமே ஒன்று தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உனக்கு எல்லாமே ஒன்று தான், ஆனால் இந்த மாதிரி காஸ்ட்யூமில் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்றானா. அப்போது வேறு காஸ்ட்யூம் போட்டவா இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு டீஸ் பண்ணிகிட்ருக்கானா. ஜின்ன நீ இன்னும் குழந்த மாதிரி இருக்காதா, இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை அப்படின்றானா. அப்போ வேறு எதுக்கான இடம் அப்படின்னு கேட்குறானா.
இங்கே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றானா. என்னால் அது முடியாதே, இதுதான் டாக்டர் ரூம் ஆச்சு அப்படின்றானா. அப்படியா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்காக தான் நான் என்னை கூப்பிட்டேன். அப்போ அப்பா அதை தான் சொன்னாரா உன் அப்பா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், என்னை பார்த்து தான், நான் தான் சொல்லாதீங்கப்பா நான் இங்கே வந்திருக்கேன்றத, சும்மா அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன், அதான் அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்கிறானா. ஓ அப்பா, நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கன்னு தெரிஞ்சா இங்கே அனுப்பவே மாட்டாரு அப்படின்றானா. அவருக்கு தெரிஞ்சாதானே. ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா. அம்மா, நீ அதெல்லாம் கேட்டுட்ருக்க, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அது வந்து இல்லையே அப்படின்றானா. போ பார்க்குறான், மறுபடியும் சின்ன வேணும்னே ஆரம்பி பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத இன்னும் 3 நாளில் நானே உன் வாயாலேருந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்றானா. அதையும் தான் பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்கேருந்து போகிறான். அப்போது போயிட்டுருக்கும்போது அவனுக்கு தோணுது, அவன் தலையில் இடிச்சுக்கிட்டான்ல, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்க்கலான்னு வரான். ஆனால் அந்த இடத்துல ஆரமோட ஃப்ரெண்டு இருக்கானா. அவன்ல ஜின்னை பார்த்ததுமே அப்படியே படபடன்னு பேசிகிட்டு இருக்கான். ஜின்னு அவன்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஆரம் கோவம் வருது. இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்றாங்க. ஆரம் ஃப்ரெண்டு இருக்கான்ல, டேய் ஆரம், இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லையே, சும்மா வந்தான், ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்றானா. உனக்கு தெரியுமா, நான் சொன்னேன்ல நம்ம மிலிட்ரி ஆஃபீஸ் ஹெட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி, அது இவன் தான். இவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்றானா. ஆரம் பார்க்குறான் ஒரு மாதிரி. ஆமாம்மா, நான் ரொம்ப நல்ல பையன்தான், அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மா, ஏய், உங்களுக்கு 2 பேரையும் தெரியும்ல, என்ன தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எனக்கு அவரை தெரியும்ப்பா, நான் எப்போ தெரியாதுன்னு சொன்னேன், அவர் தான் என்ன யாருனே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. சரி, அங்கே 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்களே, என்னெல்லாம் ஜாலியாக இருந்துச்சா, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம்பலா, ஆமாம், உனக்கு எப்படி அவனை தெரியும், அன்றைக்கி ஒரு நாள் ஜஸ்ட்டு பார்த்தேன்னு தானே சொன்னேன், இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு பார்க்குறான். ஓ, சாருக்கு நம்ம மேலே ஜலஸ் வருதோ அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லைடா, அன்றைக்கி நான் இங்கே வந்தேன்ல, அப்போ இவரையுமே பார்த்தேன், அன்றைக்கி தெரியாதனமாக என் கால்லாம் அடிபட்டுருச்சு, அப்போ இவர் தான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஹே, நீ சைக்காட்டிஸ்ட் தானே, இந்த மாதிரிலாம் நீ பார்க்க மாட்டல, இதுக்கு இதெல்லாம் நீ பார்த்துட்ருக்க அப்படின்றானா. இல்லைப்பா, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. அது என்ன இல்லைப்பா, நீ எப்பொழுதும் வேறு மாதிரிலாம் என்னை கூப்பிடுவேன் அப்படின்றானா. அப்படியா, வேறு என்ன மாதிரி கூப்பிட்டுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆரம்பில் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போகிறானா. ஜின்னு வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன, நான் ஆரம்பம் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. இவனுக்கு ஒரே குஷியாகிறது, பாருடா இங்கே ஒரு லவ்வே போயிட்டுருக்கா இந்த 1 மந்த்தில் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ பாஸ் ஆகிட்ட, அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி உங்களுக்குள்ளே லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனை சேர்த்து மட்டும் வையான் அப்படின்றானா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் மேலே லவ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி சொல்கிற, ஏன்னா இவ்வளோ தான் அவன் யார்கிட்டையுமே பேசினது கிடையாது, என்கிட்டயே சரி அப்படிதான், அந்த மாதிரி மட்டும்தான் பேசுவான். ஆனால் அவன் மூஞ்சில் பார்த்தியா, இன்றைக்கி ஒரு கோவம் தெரிஞ்சிச்சு, அது மற்ற மாதிரி கோவம் கிடையாது, எங்கே நான் ஒன்றை பிரிச்சிருவேணும் அவன்கிட்ட இருந்து, அந்த மாதிரி கோவம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஆரம்புக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது, அவன் எப்பொழுதும் தனியாக தான் இருப்பான். அப்புறம் ஏதாவது ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணானா இந்த மாதிரி ஜாகிங் போக ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இது எல்லாமே எனக்குமே தெரியுமே அப்படின்றானா. ஓ ஆமாம், நீங்கள் தான் 1 கூட இருந்தீங்களாச்சு, உங்களுக்கு தெரியாமலா அப்படின்ற மாதிரி இருக்கான். அது இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க 2 பேரும் ஒன்றா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களா. இதை ஆரம்புக்கு கோவம் வருது. அப்படியே அந்த சைடு போகிறான் முறைச்சிட்டே. அந்த மறுபடியும் இப்படியே பண்ணிகிட்ருக்காங்களா, அவனுக்கு கோவம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக 2 பேர்த்துக்கு நடுவில் போய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை, அவர் எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னார், அதான். ஏன் உனக்கு கை இல்லையா, நீ போய் வாங்கிக்க மாட்டியா சின்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லைப்பா, அவர் தான் வாங்கி தரேன்னு சொன்னார், இன்னொரு டைம் என்னை வாப்பா பாப்பான்னு கூப்பிட்றத விட நீ எப்பொழுதும் என்னை கூப்பிடுவல அந்த மாதிரி கூப்பிடுன்றானா. ஆனால் இதான் மிலிட்ரி சைடாச்சே, உனக்கு தான் இந்த மாதிரி கூப்பிட்டா பிடிக்காதே, இங்கே தான் ஸ்ட்ரிக்டாக ரூலை பேஸ் பண்ணியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னு பார்க்குறேன். அது என்ன, கூப்பிடுவியா மாட்டியா அப்படின்றானா. சரி சூனா அப்படின்னு சொல்கிறானா. அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒர்க் அவுட் ஆக்கிரும் போலையே, இவன் சீக்கிரம் ஒத்துப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்படி ஒத்துக்காம, நான் தான் அவனோட சியோக்ஜினாச்சே, எப்படி அக்செப்ட் பண்ணிக்காம அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி சரி, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா, அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன, ஒத்துக்காட்டி எனக்கு என்ன, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ணுவேன், நான் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ நம்ம ஜின்னு சொன்ன எல்லாத்தையுமே ஆரமோட ரூமில் வந்து நைட்டாக அவன் ஃப்ரெண்டாக ஆரம் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஆரம்புக்குமே ஜின்னு ரொம்ப பிடிச்சிருது.
ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்கிறான், "ஜின் என்னை மன்னிச்சிடு. எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் எனக்குமே உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நீ வந்து உன்னை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாயிட்டேன். ஒவ்வொரு நாள் நீ வரமாட்டியா வரமாட்டியான்னு ஏங்கியிருக்கேன். ஏன்னா நீ ஒரு டைம் சொன்னல்ல, நான் போய் 2 டேஸில் நீ வந்துடுவேன்னு, ஆனால் வரவே இல்லையா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜின்னு இருக்கான் இல்லையா, "டாக்டர் ரூமுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறானா. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பி அங்கே போகிறான். அங்கே போன உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் பாரு ஹக் பண்ணிட்டு சொன்னா, "நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுங்க கிஸ் பண்ணுறானா. சேம் இங்கே நம்ம ஆரம்பமே பண்ணுறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மிஸ்டர் மிலிட்ரி நம்ம நாம் ஜின் பிகல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.